ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து தங்கமயிலில் வந்து கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து நான் போட்டிருக்கேன். நான் 8,610 ரூபா வருது. 8,610 ரூபா வர வேண்டிய கோல்டு ரேட்டுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா 7,095 ரூபாய்க்கே வந்து தங்கம் வந்து வாங்கிட்டேன். அந்த கிராம் வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். எப்படி சேவ் பண்ணேன் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன். இந்த டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்றதை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலே பார்த்தீங்க 5 ஸ்கீம் இருக்குது. அந்த 5 ஸ்கீமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் கோல்டு சேவ் இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து முடிய போது இந்த அச்சேதிக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா 75% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. மீதி 25% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜ். இது வந்து 330 நாள் ஒரு 11 மந்த் சேவிங் ஸ்கீம் தான். ஸோ 1000 ரூபாயில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கிராம் பேஸில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து அமௌண்ட் பேஸ்லேயும் இருக்குது. அது வந்து தங்கமகள் திட்டம். நமக்கு வந்து கிராம் பேஸ் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நான் கிராம் பேஸில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படின்றது வந்து அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ணுறது. ஸோ 15,000லேருந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 75% வந்து தள்ளுபடி வந்து கொடுப்பாங்க. சூப்பர் கோல்டு வந்து கிராம் பேஸு, தங்கமகள் வந்து அமௌண்ட் பேஸு, ஃப்யூச்சர் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் அமௌண்ட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி ஒரு பழைய கோல்டு ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வந்து வாங்கிக்கலாம் 11 மந்த்து கழிச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று வந்து ஈஸி மணின்னு வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம வந்து ஓல்டு கோல்டை கொடுத்துட்டு பணமாக வந்து தருவாங்களா, அப்படி ஒரு எதுவும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ நம்ம பணத்தை வந்து கோல்டுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம உடனே வந்து பணமாக வந்து மாற்றிக்கலாம். எந்த கடையில் வாங்கினாலுமே அந்த தங்கத்துக்குள்ள மதிப்புள்ள பணத்தை வந்து தந்துடுவாங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடையில் வாங்கினாலும் அவங்க வந்து மாற்றிடுவோம் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பணமாக மாற்றணும் அப்படின்னா தங்கமயிலில் வந்து நம்ம இருக்க நகையை கொடுத்துட்டு பணமாக வந்து மாற்றிக்கலாம். இது வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இதிலே பார்த்திங்க அப்படின்னா 3 வழி இருக்குது. ஸ்மார்ட் கோல்டு, ஈஸி மணி, அப்புறம் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சு. இது 3மே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஓல்டு கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல 3 வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்மார்ட் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 75 வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ, 11 மந்த்து சேவிங் ஸ்கீமு. ஈஸி மணி இப்போ காமிச்சேன்ல, ஸோ மார்க்கெட் விலைக்கு வந்து பழைய தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு பணமாக வந்து கொடுக்குறது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சு, பழைய தங்க நகையை கொடுத்துட்டு புது தங்க நகையை வந்து அப்பயே எடுத்துக்கிறது. இது வந்து 11 மந்த்து கழித்து எடுத்துக்கிறது. இது வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட கேட்டுக்கலாம் டீட்டெயில். என்ன பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டு. ஸோ டிஜிகோல்டில் வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். டெய்லி வந்து 100 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், எவ்வளோ போனஸ் வந்து கிடைக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறோம் அப்படின்றது ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட ஷார்ட்ஸு கூட ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் ப்ளேலிஸ்ட் கூட பார்க்க வேண்டாம். நீங்கள் போய் ஷார்ட்ஸில் போயிட்டு பாப்புலர்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நல்லா பாப்புலராக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கிலே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ போனஸ் எவ்வளோ தராங்க அப்படின்றது 5% போனஸ்ன்னு சொல்கிறாங்களா, ஸோ அதை எப்படி தராங்க அப்படின்றத வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஜிகோல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தங்கம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்க அப்படின்றது ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கால்குலேட் தெரிஞ்சுட்டு நீங்கள் போய் தங்கம் வாங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தங்கமயிலுக்கு மட்டும் போடலை, போத்தி சொர்ணமங்களுக்கும் போட்டிருக்கேன், ஸ்ரீகுமரன் தங்கமயிலுக்கும் போட்டிருக்கேன். ரெண்டுக்குமே வந்து போனஸ் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரெண்டுக்குமே என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, தங்கமயிலுக்கும் போத்தி சொர்ணமகளுக்கும் அப்புறம் டிஜிகோல்டுக்கும் ஸ்ரீகுமரனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தங்கமயிலில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கோல்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஸ்கீமோட ரெசிப்ட் புக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஏப்ரல் 5ஓட வந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து எப்போனாலும் நகை எடுத்துக்கலாம். ஸோ நான் அச்சய தேதிக்கு எடுத்தால் தங்கம் வந்து கூடும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எப்பயும் பார்த்திங்க அப்படின்னா அச்சய தேதிக்கு வந்து ஒரு அரை கிராமாவது ஒரு காயினாவது வாங்குவேன். ஸோ அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு உண்மையுமே வந்து அச்சய தேதிக்கு வந்து வாங்கினா மென்மேலும் வந்து நகை வந்து எப்படியும் வாங்கிடுறோம். ஸோ இது வந்து பர்சனலாக வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அச்சய தேதிக்கு வந்து ஒரு 100 mg காயினாவது வாங்குங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து அப்போ வாங்கணும் அப்படின்னா மென்மேலும் வந்து காயின் வாங்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 கிராமாவது நம்ம தங்கம் வந்து வீட்டில் வாங்கி வைங்க ப்ளீஸ். அது வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து பெரிய பெரிய இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இதில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு காயினாவது வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க. யார் யார் காயின் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம தங்கம் தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கோல்டு எடுக்கலாம், அது வந்து ரெகுலர் இருக்கிறது எடுக்கலாம். அது வந்து 75% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே கோல்டு ஜுவல் எடுக்கிறோம் அப்படின்னா 60%, 60%. டைமண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவுமே 60%. சில்வர் வந்து ரெகுலர் எடுக்கிறோம் அப்படின்னா 100% வந்து நமக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ. ஆனால் இந்த மாதிரி ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா கோல்டே எடுங்க. மற்றபடி இந்த சில்வர் எடுக்கிறது, பிளாட்டினம் எடுக்கிறது, டைமண்ட் எடுக்கிறதுலாம் வந்து ஒர்த் இல்லை. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் ஷாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாமே வந்து ஆப்லேயே வந்து இன்ஸ்டால் பே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னா May 10, 2024. ஸோ அப்போ தான் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அச்சய தேதின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட்டு அச்சய தேதி சீட்டு போட்டு ஒரு காயின் வாங்கணும். ஆமாம் கண்டிப்பாக ஆமாம், அச்சய தேதி தான். May வந்து 10 வந்து அச்சய தேதி தான். ஸோ அப்போ நான் வந்து கன்சீவாக இருந்தேன். இப்போ ஹஸ்பண்டை வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு சீட்டு போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுருந்தேன். அப்புறம் ஏதாவது ஒரு காயின் வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டேன். அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் காயின் வந்து வாங்கிட்டு வந்து தந்தாங்க. ஸோ அதனால் வந்து அச்சய தேதிக்கு வந்து நான் போட்டேன். இது வந்து அச்சய தேதி தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ கன்சீவாக இருக்கனால நான் போகலை. அப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 5th மந்த்து. ஸோ அதனால் என்னால் போக முடியல. ஏன்னா அப்புறம் ரஷ்ஷாக இருக்கும், கும்பலாக இருக்கும் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போகல. ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் தான் போனாங்க. அது மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்க அப்படின்னா 9 ஏப்ரல் 2025. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். தங்கமயிலில் வந்து உள்ள கலெக்ஷன் வந்து கேட்குறதுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் வந்து அதுக்கு போய் கேட்குறோம். டிஜிகோல்டில் வந்து டவுட் இருந்துச்சு, அதையுமே நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து செக் பண்ணிக்கணும், ஸ்கீமில் வந்து முடியுதுன்னு அப்போயே வந்து நகை எடுத்துக்கலாம் அப்படின்றத போகணும். ஸோ அச்சய தேதி அப்போ வந்து ஏதாவது ஒரு காயின் மட்டும் பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஸோ ஏப்ரல் 5 தான் வந்து முடியுது. ஒரு 4 நாள் முன்னாடி. அப்போ ஏப்ரல் 5 தான் வந்து முடியுது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும் அப்படி சொன்னாங்க. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க. 1லேருந்து 10 May 2024, அப்புறம் ஜூனு, ஜூலை. ஸோ இவங்க இது பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 1 10 கட்டணும் மே மாதம் அப்படின்பாங்க. அப்புறம் 2 9 ஸோ ஜூனில் வந்து கட்டிடணும் அப்படின்பாங்க. 3 9 பார்த்திங்க அப்படின்னா ஸோ எனக்கு March 6, 2025. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து அச்சய தேதிக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வாங்க மெயினான பாயிண்ட்டுக்கு வந்து வருவோம். ஸோ நான் 10/5 போன வருஷம் போடும்போது 2024 போடும்போது 6700 இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் வந்து நகை ஏப்ரல் மாதம் பார்த்திங்க அப்படின்னா 8560 கிட்ட வந்துட்டு 8610 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து கட்டணும். இப்போ முடிக்க வேண்டியதுக்கு வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா 7095 1 கிராம் இருக்கும்போதே வந்து நான் முடிச்சிட்டேன். இதனால் பார்த்திங்க எனக்கு 1 பவுன் கிட்ட வந்து எனக்கு லாபம் வந்து வருது. எப்படின்றது நான் சொல்கிறேன். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்போ கோல்டு ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் அப்போ அந்த மாதத்தில் வந்து டியூ வந்து கட்டிடுவோம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் 10/5 வந்து ஃபஸ்ட்டு டியூ கட்டியிருக்கேன்னா, 2வது டியூ பார்த்திங்க அப்படின்னா 9/6 வந்து நான் 2 டியூக்கு வந்து கட்டியிருக்கேன். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 6570 வந்து இருக்குது. நாங்கள் அச்சய தேதி போடும்போது 6700 இருக்குது. அதே அடுத்த மாதம் நாங்கள் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 6570. ஸோ அப்படியே வந்து கம்மியாக இருக்குது. அதனால் சேர்ந்து 2 டியூ வந்து நாங்கள் போட்டோம். அதுக்கப்புறம் 7வது மாதம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 6780 வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் கூடியிருக்கனால போட்டிருந்தோம். அப்புறம் 8வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா 6495. ஸோ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. நாங்கள் அச்சய தேதி போடுறதப்போ கூட இது ரொம்ப கம்மியாயிட்டா. இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் பாருங்கள். செப்டம்பர் மாதம் 7/9/2024 பார்த்திங்க அப்படின்னா 6480 தான். இப்போ 10வது மாதம் பார்த்திங்க அப்படின்னா
7095. ஸோ இந்த அமௌண்ட் வந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த 11வது மாதம் பார்த்திங்க அதே அமௌண்ட்டு தான் வந்துச்சு திரும்பி. இது வந்து கணக்குப்படி முடியணும். இந்த மாதத்தில் வந்து அவங்க ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து வச்சுருக்கணுமா. 5வது மாதம், 6வது மாதம், 7வது மாதம், 8வது மாதம்னு வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் எப்படி கட்டியிருக்கோன்னு பாருங்கள். 10ஆம் தேதி இந்த 5வது மாதம் 1 கட்டியிருக்கோம், 6வது மாதம் 1 கட்டியிருக்கோமா, 7வது மாதமே 2 கட்டியிருக்கோம், 8வது மாதம் 1 கட்டியிருக்கேன். 9வது மாதம் வந்து கட்டலை. ஏன்னா 2 வந்து டியூ கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 9வது மாதம் நாங்கள் கட்டலை. அது 10வது மாதம் தான் வந்து கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க 10வது மாதத்தில் எத்தனை கட்டியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ 5 டியூ பார்த்திங்க அப்படின்னா 11 மாதம் டியூவில் 5 டியூ வந்து 10வது மாதமே வந்து கட்டிட்டேன். அப்போ கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 7095. ஒவ்வொரு மாதமாக கட்ட வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா 5 மாதம் சேர்த்து 10வது மாதம் வந்து கட்டிட்டேன். 11வது மாதமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ ஏப்ரல் மாதம் முடிய வேண்டிய சீட்டை வந்து நான் 11வது மாதமே வந்து முடிச்சிட்டேன். இது இல்லாமல் எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லாபம் பார்த்திங்க அப்படின்னா 1515 ரூபா வந்து எனக்கு லாபம். ஒவ்வொரு மாதத்துக்குமே வந்து எனக்கு இவ்வளோ லாபம் வந்து இருக்குது. இது எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் வேணாலும் நம்ம கட்டிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து தங்கமயிலில் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு வீடியோ போடும்போது கூட சப்ஸ்கிரைபில் கேட்டேன், இதே மாதிரி வேறு ஜுவல்லரி ஷாப்பில் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து பீமாவில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்டிக்கலாம், மலபாரில் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜாய் ஆலுக்காஸில் வந்து கட்டிக்கலாம். ஸோ இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சொன்னாங்க அந்த வீடியோவில் கேட்டப்ப. ஸோ நான் எக்ஸ்ட்ரா மில்லிகிராமுமே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் 11வது மாதம் கட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா 7085 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்லாம் நான் எப்படி கட்டுவேன் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு இருக்குல்ல. ஸோ கிரெடிட் கார்டு மூலியமாக தான் வந்து நான் பேமெண்ட் வந்து பே பண்ணுவேன். இந்த மாதம் வந்து கிரெடிட் கார்டில் வாங்குகிறோம் அப்படின்னா 50 நாள் கழித்து தான் 50 நாளுக்குள்ளே தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து கட்டணும் நெக்ஸ்ட் மந்த்து. அப்படி இருக்கும்போது நான் இந்த மாதம் வந்து என் கையில் வந்து ஒரு 5000 ரூபா நிற்கிது அப்படின்னா நான் அடுத்த மாதம் சேர்த்து 5000 ரூபா, ஸோ 10,000 ரூபா வந்து நான் கட்டிடுவேன். ஏன்னா இந்த மாதம் உள்ள 5000 ரூபா எனக்கு மிச்சமாகும், அடுத்த மாதம் உள்ள 5000 ரூபா வருமா. இதே நான் மாதம் போட்டால் 5000 ரூபா தான் போட முடியும். அப்போ என்னால் வந்து பவுன் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்க முடியும், கிராம் வந்து கம்மியாயிரும். இதே நான் நெக்ஸ்ட் மாதம் போடுறதுக்கு வந்து சேவ் பண்ணிடுவேனா, அப்புறம் அந்த இன்ஸ்டால்மெண்ட் வந்து இப்படி கட்டிடுவேன். இப்படி மாற்றி மாற்றி தான் வந்து கட்டுவேன். ஆனால் இந்த மொத்தமாக கட்டியிருக்கோம்னா இந்த 10வது மாதம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டெலிவரிக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அமௌண்ட்டு. அப்போ நான் ஜாபுக்கும் வந்து போய்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஜாப் பார்த்திங்க அப்படின்னா நான் டாட்டா கம்பெனியில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மாதம் பார்த்திங்க அப்படின்னா 18,000 சம்பளம். ஸோ அந்த ஜாபுக்கு வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அதில் உள்ள சேலரியுமே வந்து அப்படியே தான் வச்சுருந்தேன். அதனால் என் கையில் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து கட்டிட்டேன். ஸோ டெலிவரிலாம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டெலிவரிக்கு வந்து செலவே இல்லை. அதனால் அந்த காசை பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டில் வந்து வாங்கியாச்சு. இந்த பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணிடுவோம் அப்படின்னு பே பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து வீட்டில் காசு வந்து செலவாயிருமே அப்படின்ட்டு உடனே பே பண்ணிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்போ நல்ல வேளை நம்ம சேவ் பண்ணி வச்சோம், இதில் போட்டுட்டோம் அப்படின்னு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நல்ல காரியம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஏன்னா நான் இந்த மாதம் பே பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா 8300 8400 தான் நான் வந்து போன மாதம் ஒவ்வொரு மாதம் பேமெண்ட்டாக இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா நான் 8000க்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஜான்வரிலேருந்து நான் கட்டியிருக்கணும். அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா மில்லிகிராம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து லாஸ் ஆகும். நான் தங்கமயிலையும் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டில் தான் வந்து கட்டுவேன். ஸோ கிரெடிட் கார்டில் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து 50 நாளுக்குள்ளே தானே, ஸோ அந்த 50 நாளுக்குள்ளே நான் பே பண்ணிடுவேன். இது எதுக்கு நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதம், அடுத்த மாதம் எப்படி கூடும் நமக்கே தெரியும். ஆனால் கிரெடிட் கார்டு பில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 நாள் கழித்து தான் 50 நாளுக்குள்ளே தானே கட்டணும். ஸோ அப்போ வந்து நான் 49வது நாள்லேயே வந்து பே பண்ணிடுவேன். அப்போ அது இதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து லாபம். ஏன்னா நான் முன்னாடியே வாங்கி வச்சிடுற நகை அது அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் எனக்கு 100 200 ஒரு கிராமுக்கு எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அது இது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நீங்கள் 50 நாளைக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு வட்டி போடுவாங்க. அதுக்கு முன்னாடி கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின அமௌண்ட் மட்டும் தான் கட்டணும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஷாப் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு சொல்ல முடியாது இந்த மாதம் இப்படி இருக்குது அப்படின்னா அடுத்த மாதம் உடனே நமக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா கட்டலான்னு நினைப்போம் கையில் இருக்கும்போது. ஆனால் சில ஷாப்பில் வந்து கட்ட முடியாது. ஸோ டிஜி கோல்டு ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுனா வந்து மந்த்லி எப்படியும் கட்டி ஆகணும், அது அப்படி கிடையாது. நம்ம கையில் எப்போ பைசா இருக்கோ நீங்கள் அப்போ போட்டுக்கலாம். 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்பவே வந்து சேவிங்ஸாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் யார் வந்து சீட்டு கட்டுறீங்க, கிரெடிட் கார்டு மூலியமாக வந்து யார் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இப்படி தான் சிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸு. ஸோ எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இதில் இருக்குது. கார்டு போய் கொண்டு போகணும். ஸோ அதுதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்று முக்கியமாக வந்து சொல்லணும்னு நினச்சேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுனாலுமே வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் வழியாக நம்ம எதுனாலுமே பணம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக போய் கேட்டு வரும்போது எனக்கு எப்போ வந்து நான் பொருள் வாங்கணும் அப்படின்னா 5/4/2025 வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தந்துட்டாங்க. இந்த மெத்தட் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 ப்ராஃபிட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இதுக்காகவே வந்து திரும்பி தங்கமயிலில் வந்து சீட்டு போடலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜுவல்ஸ்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து யார் யார் சீட்டு கட்டுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு இப்படி கட்டினது வந்து எனக்கு ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இந்த 5வது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மாதமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 7,095 ரூபாய்க்கே நான் வந்து வாங்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 6,700, கடைசியாக முடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 7,095. ஸோ இப்போ நான் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 1,515 ரூபா ஒரு கிராமுக்கே நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இது எனக்கு ரொம்பவே வந்து ப்ராஃபிட் தானே. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நான் 2,959 ரூபா கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்னால் 1 கிராம் தான் வாங்கியிருக்க முடியும். ஸோ எனக்கு 1 கிராம் வந்து லாஸ் ஆகிருக்கும் எப்படின்னாலும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.